ஹாய் எலிய ஃபேமிலிஸ், நாங்கள் நம்மளுடைய எலிய கப்பல்ஸ் லெக்சர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்லைன் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஒன் டே vlog தான் நம்ம பார்க்க போறோம். ஒன் டே vlog மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ்க்குமே இதுல ரீப்ளே பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறோம். நான் மோஸ்ட் ஆஃப் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல நிறைய ஒரு எப்படி சொல்ல கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்குடா லட்சு. பயங்கரமான கான்ட்ரவர்சி. அதுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோல ரீப்ளே பண்ணியே நீங்க அப்படியே ஒன் டே vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க போடவே இல்லை 2 மாசமா நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இன்னைக்கு வந்து வீடியோ இல்லாதனால நம்ம இன்னைக்கு ஒன் டே vlog-ஆ எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இதுல வந்து தீபாவளி ஆஃபரா சாரீஸும் காட்ட போறோம். 1 கிராம் சாரி நான் வியர் பண்ண போறேன். நேத்து போட்ட வீடியோல செம்ம ரெஸ்பான்ஸ், ரொம்ப நன்றி. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு ரீல்ஸ் போட போறோம். அந்த சாரியில வந்து அருள் வந்து வீடியோ எடுக்க போறாங்க. அதனால நீங்க கண்டிப்பா அந்த கட்டுறதையும் கண்டிப்பா பாப்பீங்க. கண்டிப்பா பாருங்க சாரி எப்படி இருக்குன்னு. 2 சாரி எடுத்து வச்சிருக்காங்க நல்ல கலரா. கண்டிப்பா பாருங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து இந்த சேலை தான் நான் வந்து வியர் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா இது கிரீன் கலர். நான் வீடியோலயே காமிச்சு நிறைய பேர் கிரீன் மட்டும் தான் கேக்குறீங்க. வேற நிறைய கலர்ஸ் கேளுங்க தயவு செய்து. கலர் இல்ல பை டிசைன் வேற டிசைன்ல இருக்கு. நீங்க எல்லாம் இதே டிசைன் கேக்குறீங்க. இந்த டிசைன்ல வந்து ஆல்ரெடி ஒன்னு போயிருச்சு. இன்னொன்னு எடுத்துட்டா நான் ஒரு பீஸ் தான் இருக்கு. எஸ் ஆமா, இந்த டிசைன்ல இந்த கலர் தான் நான் இன்னைக்கு கட்ட போறேன். ப்ளவுஸ் வந்து இதுல வந்து ரெட் கலர் ப்ளவுஸ். இந்த இதுல இருக்கு பாருங்க. இதுதான் ரெட் தான் இதோட ப்ளவுஸ் கலர். பட் ஆனா நீங்க ரெட் கலர் போடல. சாரி எப்படி தெரியுது தெரியுமா? செமையா தெரியுது கேமரால. ஓகேவா? நேர்லயுமே செமையா. நம்ம பாக்கும்போது எப்படி தெரியுதுன்னா அதே மாதிரி கேமரால தெரியுது. கண்ணாடி மாதிரி ஒரு மாதிரி அந்த கோல்ட் தங்கம் அந்த மாதிரி தெரியுது. ஆமா. அதனால நான் வந்து இதுக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான், கிரீன் கலர் ப்ளவுஸ் தான் போட போறேன். ப்ளவுஸோட கலர் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். சாரி, இத இருப்பாங்க. இதான் நம்ம ப்ளவுஸோட கலர். இத ஸ்டிட்ச் பண்ணி போட்டா இன்னும் அழகா இருக்கும். இன்னொரு கலர் எடுத்து வச்சிருக்கீங்களா? இன்னொரு கலரையும் காமிச்சிருந்தேன். சோ அடுத்து வந்து இந்த பாருங்க பர்பிள். சோ ரெண்டு கலருமே நான் எடுத்து வச்சிருக்கேன். பொறுமையா அப்படி வரீங்க. அப்படி வரீங்க. ஓகே, இப்போ காட்டு. அப்பா செமையா இருக்குல்ல இந்த சேலை. இதுக்கும் சேம் ப்ளவுஸ் தானா? எஸ் ஆமா, அதே கலர்ல தான் வருது. வாவ், நல்லா இருக்கு. பர்பிள் கலர் அருமையா இருக்கு. இது வந்து ப்ளவுஸ். ஓகேவா? அண்ட் இது வந்து முந்தி. அப்படி காட்டு. பாருங்க, இது வந்து ப்ளவுஸ். இந்த கலர் வந்து ப்ளவுஸ் அண்ட் இது வந்து முந்தி. எப்படி வாங்குறது? சோ இப்போ ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அத பாத்துக்கோங்க. சோ வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க இதே டிசைன்ல இந்த சாரில ஒரு 7-8 பீஸ் இருக்கு. பட் இதே டிசைன்ல 2 பீஸ் தான் இருக்கு. அந்த மரம் போட்டது சோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்க மரம் புஸ்வான மாடல். நான் புஸ்வான மாடல் தான் வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி இருக்குது 2 பீஸ் தான் இருக்கு. பட் இந்த கலர்ல ஒரு 7 பீஸ் கிட்ட இருக்கு. வேற இதே கலர்ல வேற டிசைன்ல இருக்கு. ஆமாங்க, அது எல்லாமே போட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இந்த 1 கிராம் கோல்ட் சாரின்னு சொல்லி கேளுங்க. இல்லாட்டி தீபாவளி ஸ்பெஷல் சாரின்னு கூட கேளுங்க. உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவோம். இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சூப்பரா கிடைக்கும். நல்லா இருக்கு உண்மையிலே. வேற லெவல்ல இருக்கு. அந்த பெரிய பார்டர் இருக்கனால கொஞ்சம் அப்படியே லுக் வேற லுக்கா இருக்கு. உங்களுக்கு மேல வந்து एक्चुअली இங்க வராது, இந்த சைடு வரும். கீழ வருமோ? एक्चुअली ஆமா. ஆனா மேலே வரும்போது நல்லா இருக்கு. இப்படி வரும். இப்போ வந்து இத விடுறவங்க இப்படி வச்சு இப்படி குத்திக்கலாம். ஓகே. இதாங்க என் பிள்ளைக்கு போர் அடிக்குதாங்க. எங்கேயாவது கூட்டு போகணுமா? எங்க கூட்டு போகணும்? மாடு கூட்டு போகணும்னா மாடு வேணுமா? கூட்டு போகணுமா? எப்படி கூட்டு போகணும்? எப்படி அப்பல அம்மாச்சிட்ட சொன்னீங்க. சித்தி 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 மேலே போகணும் சொன்னீங்கள. மேலே போகணும் சொன்னீங்களா? சுத்தி சுத்தி போகணும் சொன்னீங்களா? நீ தானே சொன்ன அம்மா வண்டியில இப்படி சுத்தி 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 போகணும் அப்படின்னு. அப்படியாம்மா? போகணுமா? சரி, இன்னைக்கு சாயங்காலம் டம் டம் விளையாட போலாம். வேண்டாமா? வேணுமா? மீன் பிடிப்பியா? மீனா? என்னது? மூஞ்சி. சரி மொத்தம் கூட. சரி, தாத்தா போன் பண்ணி என்ன திட்டின? என்ன சொன்ன தாத்தா? என்ன சொன்ன? சரி அவளுக்கு கொடுத்துற. அழுகுறா.
இங்க இருங்க, எனக்கு எப்படி கொடுத்துட்டு அம்மாச்சிக்கு எப்படி கொடுக்காம பாருங்க. எனக்கு அந்த மாதிரி கொடு, கட்டி பிடிச்சு. எனக்கு வாழ அழகா சூப்பர் அழகிடி நீ. தாத்தா வந்துட்டு இருக்க, எதுக்கு வருது? அடி வெளுத்துருவேன் அவனை வந்தானா. இங்க நான் வரக்கூடாதுப்பா. உங்க தாத்தா வேற எங்கேயா போ சொல்லு, சரியா? உங்க தாத்தாலாம் இங்க வரக்கூடாதுப்பா. ஆமா, நான் இருக்கிற இடத்துல உன் தாத்தா வரக்கூடாதுப்பா. எதுக்கு அவன் வராங்க? சரி, உனக்கு தாத்தா வேணுமா அம்மா வேணுமா? சரி, உனக்கு தாத்தா வேணுமா அம்மா வேணுமா? சரி, உனக்கு டம் டம் தாத்தா சாயங்காலம் கூட்டு போவாரு. எப்படி புள்ள காரு வரட்டும். இன்னைக்கு வந்து சமையல் வந்து என்னதுன்னா முருங்கைக்காய். நான் காய்கறி பார்த்தேன், எல்லா காய்கறி இருக்கு. சரி, என்னத்தை போட்டு வாங்கிக்கிட்டு இருந்தா போல. பொரிச்சிரும், அவ்வளவுதான். ஒரே இந்த ஜூஸ் பழமா சாப்பிட்டு அதில் கொட்டையா சாப்பிட்டு அவ ஆய் போகும்போது வயிறு வலிக்குன்னு ஆய் போனதுக்கு அப்புறம் சரியா போச்சுமா. ஆமா, அழுக, அதுக்கு ஒரு அழுக. இன்னைக்கு வந்து இவனுக்கு மட்டும்தான் லீவு. மிச்சம் அந்த பக்கத்து வீட்டுல சம்யுக்தா இருக்கா, அவளுக்கு வந்து ஸ்கூல் இன்னைக்கு. அங்க போயிட்டு வர்றாரு ஐயா. அவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டா போட்டு. உங்க மாமா எடுத்து கொடுத்த டவுசர்ரா? சுந்தர் மாமா. ஓகே, இன்னைக்கு சமையல் பைரவனுக்கு வந்து குளியல் டே. ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, என்னது நீ? இதுதான் பைரவனோட ஒரிஜினல் பாடி ஸ்ட்ரக்சர். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் இதா இருக்கான். நீ என்ன பண்ணணும்? அப்பாக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணுமா? அப்ப நீ எதுவுமே பண்ணாம இருக்கதான் அப்பாக்கு ஹெல்ப்பே. சரி, போய் இப்போ ஹெல்ப் பண்ண. அப்பா பக்கத்துல நின்னா அப்பா கொஞ்சம் செல்ல குட்டின்னு கொஞ்சம். என்னது? நீ தொடாதடி தங்கம்மா, அப்பா குளிக்க வச்சுக்கோ. உனக்கு குளிக்க வைக்க தெரியாதுமா. அவன் உனக்கு அடிச்சுருவாங்க பாரு. அவன் பாட்டு நிக்காம பாரு அப்பா கிட்ட. மதியம் வந்து 1 மணி ஆயிடுச்சு. மழை பெஞ்சிருப்பீங்க, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க அப்பா தான் வந்தார். தம்பி அதனால கீழே போயிட்டா. நிறைய பேர் நேற்று புடவை வீடியோ போட்டோம், அதில் வந்து கேட்டுருக்கீங்க. அக்கா நாங்கள் சென்னையில் இருக்கோம். இந்த கமெண்ட் இருக்கு. அப்புறம் பப்ளிக் பண்ணாத கமெண்ட் வந்து ஒன்று இருக்கு. அது வந்து ரொம்ப பெருசா ஒன்று கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து 7 லட்சம் வச்சுதான் இங்கே பாருங்க. இது எதுக்கு இவ்வளோ பெருசா பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் தெரியலையா, அது அவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதுக்கு கேட்டிருக்காங்கன்னு தெரியல நமக்கு. அதனால சென்னையில இருக்கோம், எங்களுக்கு புடவை அனுப்புவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. எந்த புடவை? இந்த புடவை சென்னைக்குலாம் அனுப்புவோம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும், கேரளால இருந்தாலும் அனுப்புவோம். இன்னைக்கு கூட ராணிப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ஆர்டர் போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, அவங்க சென்னை தான். அதனால சென்னை, திருவண்ணாமலை மாவட்டம், அரணி, இந்த மாதிரி நிறைய பேர் என்னன்னா அக்கா நாங்க கிராமத்துல இருக்கோங்க, எங்களுக்கு வந்துருமா அப்படிலாம் நீங்க கேட்கீங்க. நீங்க கிராமத்துல இருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்க ஊர் இளந்தரை கொண்டான். எங்களுக்கு மெயின்னு பாத்தீங்கன்னா ராஜபாளையம், தலைவாய்புரம்னு வச்சுக்கலாம், ராஜபாளையம்னு வச்சுக்கலாம். நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இருக்கு. கிராமமா இருந்துச்சுன்னா பக்கத்து ஏரியா, பெரிய ஏரியா எதுவோ அங்க போய் வாங்குற மாதிரி இருக்கும். அங்க போய் வாங்குற மாதிரி இருக்கும். மத்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்தையுமே போட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அண்ணா சாரியோட ரேட் வீடியோல சொல்லுங்க சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் சாரி சேல்ஸ் பண்றவங்க இப்ப நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ரேட் சொல்லி வித்தோம்னா உண்மையிலே கம்மியா தான் சிஸ்டர் விற்கிறேன். நீங்க நான் தான் சொல்றேனே, 800 இல்ல. நாங்க வந்து லாப காசு வந்து 1000, 2000, 500 நாங்க வைக்கவே மாட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம மினிமம் 850 ரூபா நான் சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா 850 ரூபாக்குள்ளதான் சாரியே சேல் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்புறம் நீங்களே ரேட் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதானே. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய கமாண்ட். ஜஸ்ட் இப்ப நான் பாத்துட்டு இருக்கும் போது வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா லக்ஷனா, இந்த கேள்வி உங்களுக்கு நான் உங்க அப்பா அம்மா இன்ஸ்டாகிராம்ல லைக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அப்படியா? எங்க அம்மா பண்ணுவாங்க, எங்க அப்பா தான் இப்ப பண்றது இல்ல. ரீசெண்டா தம்பியோட இருக்கிற வீடியோ மட்டும் பண்றாங்க. அதே மாதிரி மகிழனா போட்டோக்கு வீடியோவுக்கு சரியா, மகிழனோட போட்டோக்கு வீடியோவும், மகிழனோட போட்டோ வீடியோவை சரி
மகிதர்ஷன் அது தப்பா எழுதிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. மகிதர்ஷனோட போட்டோ வீடியோவும் சரி ஒரு நாளும் ஸ்டோரி வச்சு நான் பார்த்தது இல்ல. இல்ல வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. ஐயோ தெரியாது வச்சிருப்பாங்க. வச்சிருக்காங்க. அடிக்கடி ஓகே என்ன ஸ்டோரி பார்த்தது இல்ல. இது என்னது? வைசோ தான் அப்படி போட்டுருக்கு. வைசோவோட அடிக்கடி வைப்பாங்க. இத பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ இந்த கமெண்ட் வந்து நான் ஃபர்ஸ்டே படிச்சதுல ரீப்ளை பண்ணிருக்க மாட்டேன். அப்புறம் வந்து ஒரு சில கமெண்ட் பண்ணிருக்கீங்க, அது நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி மகிதர்ஷனை அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி வச்சு ஒரு போட்டோ கூட ஓகே கண்டிப்பா மகிழனி மகிதர்ஷினி வச்சு அத்தை மாமா வச்சு போட்டோ எடுத்துருவோம். கண்டிப்பா எடுத்துருவோம். இது இந்த அப்புறம் கடைசியா உங்க அம்மாவை இந்த கேள்விக்கு கண்டிப்பா ரீப்ளை பண்ண. எங்க அத்தைல இந்த மாதிரி கேள்வி கேட்டா அழுதுரும். உடனே கண்ணுல இப்படி பொங்கிற எங்க அத்தைக்கு. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு கமெண்டா தான் நான் பாக்குறேன். எப்படின்னு தெரியல. எல்லாமே ஒண்ணுதான். அதுலயே ஒரு கமெண்ட்லாம் வந்திருக்கு. ஒரு சில பேரை கம்பேர் பண்ணிலாம் வந்திருக்கு. அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. ஸோ கண்டிப்பா நாங்க அடுத்த வாட்டி நாங்க போகும்போது மகிழனையும் மகிதர்ஷனையும் மகிழனை வந்து இது யாரு மாமா தூக்கி இருக்கிற மாதிரி மகிதர்ஷன் வந்து எங்க அத்தை தூக்கி மாதிரி 4 பேரை வச்சு வயசும் இல்லை வேலனும் இல்லை 2 பேரை எங்களை வச்சு போட்டோ எடுத்துருவோம். ஓகேவா? போட்டோ எடுத்து நாங்க இன்ஸ்டால போட்டுறோம். கொஸ்டினை இந்த பெரிய கொஸ்டின் நாங்க படிக்கவே இல்லை. சின்ன கொஸ்டினுக்கு இந்த வீடியோல ரீப்ளே பண்ணுவோம்னு நினைச்சேன். ஏன்னா நேற்று சாரீஸ் போட்டிருந்தனால இன்னைக்கு சாரீஸ் காமிச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த கிராமத்துல வருமா எல்லாத்துக்குமே கொரியர் போடும். கிராமத்துக்கு இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல கொரியர் போடுவோம். பயப்பட வேணாம் சரிங்களா? நீ உங்களோட விருப்பம் தான். எஸ்டி ப்ரொபோஷனல் பிரெஞ்சு அது இதுக்கு தனித்தனி அமௌண்ட். அதே மாதிரி உங்களால அங்கெல்லாம் இல்லை எனக்கு வீட்டுக்கு வர மாதிரி போடுங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் பெஸ்ட். அது எல்லா ஏரியாவுக்குமே கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம். 5 நாள் 6 நாள் 7 நாள் ஆகும் போஸ்ட் ஆஃபீஸ். அதுதான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட மாட்டேங்கிறோம். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா ஊருக்குமே அனுப்புறோம். ஃபாரினுக்குமே அனுப்பிட்டு லைவ்மே வருவோம்னு நினைக்கிறேன். இந்த vlogக்கு முன்னாடியே நம்ம லைவ் வந்துருவோம். ஸோ அதனால லைவ்மே வருவோம். லைவ்லயுமே மேபி சேலை பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். நான் இனிமே தான் வியர் பண்ணோம். இப்போ சாப்பிடணும். மணி பார்த்தீங்கன்னா 1 கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 1 சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு தம்பி எப்படி தூங்கினா தம்பி தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கணும். வெளியில மழை வேற பெய்யுது. வெளியில போய் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா வெளில ஏன்னா இந்த இதுக்கு வந்து சன்லைட்டோட கொஞ்சம் இருந்தா சூப்பரா இருக்கும். இந்த சேலை மேல போய் வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். மழையில மாடிக்கும் போக முடியாதுங்க. ஏன்னா காத்தும் பயங்கரமா இருக்கு. சாப்பிடுவோம். சரி ஓகே வாங்க. அப்பா வண்டி எப்படி சவுண்ட் கேட்கும்? அப்படிதான் கேட்குமா? அப்படியா கேட்கும்? புகை வரும். சரி நல்லா இருக்குமா? அப்பா வண்டி நல்லா இருக்கா? அப்பா வண்டி நல்லா இருக்கா தர்ஷா? ஏய் அப்பா வண்டி நல்லா இருக்கா தர்ஷா? சரி கொடுத்துரும். சுபாஷ் மாமா கேட்குறான் கொடுத்துருமா? சொல்லு சுபாஷ் மாமா வண்டி கேட்குறான் கொடுப்புமா? எப்படி நீ தூக்கினது போது வை. சுபாஷ் மாமா வண்டியை கேட்குறான் கொடுப்புமா? சொல்லுடா செல்லையும் அடிக்க. உடைச்சிருவியா? சரி உடைச்சுக்க. நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அப்பா சொல்லு அருளே சுபாஷ் போனடி வண்டி எடுத்துட்டு போக சொல்லு. வண்டானா பாரு. சுபாஷ் எடுத்துட்டு போக சொல்லுமா? அடிச்சு சொல்லு. அப்பா போனதுக்கு ஒரு என்ன வண்டியில பின்னாடி புகையே வரல. வண்டி பின்னாடி ஏன் புகை வரல? வரலையே. தம்பி தூங்கிட்டான் முதலையே. கிட்டத்தட்ட மணி இப்போ 3:30 ஆக போகுது. 3:20. இப்போ தம்பி தூங்குறான். மேடம் வந்து கிளம்பிட்டாங்க. மேடம் வந்து இப்போ தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று சாரீ கலெக்ஷன் போட்டிருந்தோம்ல அதோட சாரீ மாடல் கட்டி வீடியோ போட போகிறாங்க அன்றைக்கி. அதனால் அவங்க வந்து இன்றைக்கி கிளம்புற வீடியோலாம் போடலை. கிளம்புன பிறகு தான் வீடியோவே எடுக்கிறோம். நான் வந்து இப்போ கிளம்பிட்டேன்.
நேற்று நான் வீடியோவில் காமிச்ச சேம் saree தான் நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் மட்டும் அந்த ப்ளவுஸ் இல்லை. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் வரும், இப்படி வரும். ஓகேவா? இது வந்து ப்ளவுஸ் மட்டும் மாறுது. ப்ளவுஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக என்கிட்ட ஆல்ரெடி இருந்த இதே மாதிரி இருந்த சாரியோட ப்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது. மடிப்பு எல்லாமே கையிலேயே வச்சு தேய்ச்சேன். ஸோ கீழேயா இருக்கட்டும் மேலேயா இருக்கட்டும் எல்லாமே கையிலேயே வச்சு தேய்ச்சதான் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராண்டாக இருக்கோ அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க ஜுவல் உங்களுக்கு வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த சாரியோட வெரைட்டிஸ் பார்த்துடலாம். கலர்ஸ் வந்து சேம் தான். கட்டின saree இருக்கா? நான் கட்டின சாரில ஒரே ஒரு பீஸ் அவைலபிளா இருக்கு. பட் ஆனா கலர் வந்து நிறைய இருக்குங்க. கலர்ல டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கு. டிசைன்ஸுமே நிறைய இருக்கு. காட்டுறேன் பாருங்க வாங்க. இப்போ நான் கிரீன் கலர் சேலை கட்டியிருக்கேன். கிரீன் கலர்ஸ்ல இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. அண்ட் இதுலயே டிசைன் வந்து நிறைய இருக்கு. அண்ட் நான் கட்டின டிசைன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. மிச்ச பீஸ் எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த கலர்ல வேற டிசைன் சாரீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். சேம் இதே குவாலிட்டியில தான் இருக்கும். கலர் அப்புறம் கலருமே கிரீன் தான். டிசைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறும். ஓகேவா? அடுத்து காட்டுறேன். ரோஜா பூ மாடலா? இதுவுமே அதே தாங்க. டிசைன்ஸ் மட்டும் தான் மாறும் உங்களுக்கு. இது டிசைன் வந்து ரோஜா பூ மாடல். ஆமா. இல்ல உங்களுக்கு எந்த டிசைனா இருந்தாலும் ஓகே, எனக்கு இந்த கலர்ஸ் வேணும்னாலுமே நீங்க கேட்டுக்கலாம் நம்ம கிட்ட. நல்லா இருக்கா? இதுங்க ஸோ இதோட குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா வேற லெவலில் இருக்குது. ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போட்டிருக்கிற மாதிரி நல்லா கிராண்டாக நீங்கள் கிளம்பி இந்த சேலை கட்டிட்டு போனீங்க அப்படின்னாலுமே ஏன்னா ஒரு 1000 ரூபா இருக்குமா 2000 ரூபா இருக்குமான்னு கேட்பாங்க. இந்த சேரீ அந்த அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான். நீங்களே சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். பாருங்க செம்மையாக இருக்குது. வெளியில் போய் வீடியோ எடுக்க முடியல. பட் இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே வச்சு உங்களுக்கு விஷுவல் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா வெளியில் வந்து செம்ம மழை ராமா. அதில் ஒரு இந்த கலரில் மட்டும் 3 பீஸ் இருக்கு. ஆமாம் இந்த இருக்கு. இந்த டிசைனில் அது மர டிசைன். இந்த டிசைனில் புஸ்வானம் டிசைன் நான் வச்சிருக்கேன். ஓகே. இந்த டிசைனில் 3 பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிசைன் மட்டும்தான் மாறுதே தவிர கலர்ஸ் அண்ட் குவாலிட்டி எல்லாமே சேம் தாங்க. இதுல வந்து அடுத்த கலர் வெரைட்டிஸ் காமிச்சிரோமா? இந்த சாரி வந்து என்ன ஃபேப்ரிக்னு கேட்பீங்க. இது வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்ல தான் இருக்கு. நீங்க வந்து நைட்டு ஓகே, நைட்டு கட்டிட்டு போனாலும் ஓகே, பகல்ல நீங்க கட்டிட்டு போனாலுமே இந்த சேலை பாத்தீங்கன்னா உங்களை ஹைலைட் பண்ணி காட்டும். உண்மையுமே சூப்பரா இருக்கு. நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட. மொத்தம் பாத்தீங்கன்னா 4 கலர் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லாமே சேம் ஃபேப்ரிக் தான். டிசைன்ஸ் மட்டும் தான் மாறும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை இந்த சாரீ வேணும், கலர்ஸ் அனுப்புங்க, டிசைன்ஸ் அனுப்புங்க அப்படின்னா அவங்க அனுப்பிச்சிடுவாங்க உங்களுக்கு. ஆனால் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் இருக்குது நமக்கு. நீங்கள் வந்து இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 டேஸ்லேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால மறக்காமல் நம்மக்கிட்ட சாரீ வாங்கிக்கோங்க. ஓகேவா? சரி, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் கெட்டியிருக்கோம், நம்ம சேல்ஸும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு இந்த வாட்டி வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொண்டு வந்துருக்கோம் நம்ம. ஓகே, ரீல்ஸ் எடுக்க